வெல்கம் டு சிம்பிள் விலாக். இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி முட்டை கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் முட்டையை வச்சு எத்தனையோ ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு தடவை முட்டையை கிரேவி செஞ்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக இந்த பொருள்களை வச்சு இதே மாதிரி கிரேவி வந்து செஞ்சு பாருங்கள் முட்டையில். வீடியோவை முழுமையாக பாருங்கள். வீடியோ முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முட்டையை வந்து வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்படி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா முட்டையும் ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதை இப்போ பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு வாணலி வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம், மஞ்சத்தூளும் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதில் கொஞ்ச நேரம் எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். இப்போ பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ இதில் கட் பண்ணி வச்ச முட்டையை சேர்த்திக்கலாம். இப்போ எல்லாம் ஒன்றா ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு எல்லாத்தையும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். முதல்ல ஒரு பேஸ்ட்டு முட்டை கிரேவிக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையே சேர்த்திக்கலாம். பெரிய தக்காளியாக ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இதோடு சேர்த்திக்கலாம். மல்லித்தலை கொஞ்சமாக இதில் சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை ஒரு இனுக்கு இதில் சேர்த்திக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது முட்டை வதக்கின வாணலி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் 2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இதை சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை ஒரு இன்ச்சு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு. இப்போ வந்து அரைச்சி வச்ச தக்காளி வெங்காய பேஸ்ட்டு இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கலாம். தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு இதையும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா எண்ணெயில் வதக்கிடுச்சு. இப்போ இதில் மசாலா பொருளை சேர்த்துக்கலாம். முட்டை குருமா மசாலா வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துருக்கிறேன், அதை இதில் சேர்த்திக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். மல்லித்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலா பொருளெல்லாம் எண்ணெயிலே 1 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ வந்து இதில் வாட்டர் சேர்த்திக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு எல்லாம் கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா கொதித்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு வந்து இந்த தண்ணியெல்லாம் சுண்டி வரணும். இப்போ எல்லாம் கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். நல்லா பச்சை வாசம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போது மசாலாலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போது பாயில் பண்ணி வச்ச முட்டையை சேர்த்திக்கலாம். இதோட சேர்த்திட்டு ரொம்ப கலந்து விடாமல் எல்லாம் கரைஞ்சி வந்துடும் இந்த மஞ்சள் கருவெல்லாம். அதனால் லைட்டாக இந்த மசாலாவில் மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 நிமிஷம் மட்டும் நம்ம
அடுப்பு வந்து சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கலாம். நல்லா குக் ஆகிருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு டேஸ்ட்டான முறையில் முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீடியோவை பார்த்துட்டு இதே மாதிரி முட்டை வச்சு கிரேவி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள்.